சொல்ல தொடங்கினேனே கேளுமையா மார்கண்டரே சுந்தரியா தங்காதையே சொல்ல தொடங்கினேனே கேளுமையா மார்கண்டரே சுந்தரியா தங்காதையே சொல்ல தொடங்கினேனே கேளுமையா மார்கண்டரே சுந்தரியால் தங்காதையே ஏனம்மாதாய சுகமுடனே கேளுமையா சொல்ல தொடங்கினேனே கேளுமையா மார்கண்டரே சுந்தரியா தங்காதையே ஏனம்மாதாய சுகமுடனே சொல்லிவாயே பாட தொடங்கினோமே கேளுமையா மார்கண்டரே பத்தினியால் தங்காதையே ஏனம்மாதாய பக்தியுடன் கேளுமையா கேளுமையா மார்கண்டரே பத்தினியா தங்காதையே ஏனம்மாதாய பக்தியுடன் கேளுமையா ஆதியில ரேணிகையா கேளுமையா மார்கண்டரே பதியிலே மாறியானா ஏனம்மாதாய பக்தியுடன் கேளுமையா கேளுமையா மார்கண்டரே பதியிலே மாறியானா ஏனம்மாதாய பக்தியுடன் கேளுமையா அரியான செல்வமே தங்காதைய 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 மகிழ செல்வமே பாடி வரும் மாறினோட அம்மா தங்காதைய 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 தேவா தேவா நமகல்ல அம்மா பாடி வரும் ஏனோ ஜனார்த்தனாரி புரந்தனா ராகவா ராம ராம பிரபு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு ஆமாம் எல்லாம் கற்றவன் இறைவன் ஒருவனே ஆமாம் அப்படி எல்லிலே 16,000 ஒரு பங்கு ஆமாம் அடியேன் சிற்றறிவு கெற்றிவாறு தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் கையானே ஆண்டவர்களா விளங்கி வரக்கூடிய ஆமாம் 30 முக்கோடி தேவர்கள் ஆமாம் 48 ரிஷிமார்கள் ஆமாம் எல்லாம் பிறந்து 1 வயது 2 வயது ஆமாம் 5 வயது சின்னஞ்சிறு பிள்ளைகளாகவே வளர்ந்து வரக்கூடிய வேளையிலே ஆமாம் அண்ணா தம்பி இப்படியே நாம் எல்லாம் கும்பலாய் இருந்து விட்டால் ஆமாம் புத்தி வளராது ஆமாம் அறிவு வளராது வளராது ஆகையால் ஆமாம் வாத்தியார் சொல்லும்படியான குருவை நியமிக்க வேண்டும் வேண்டாம் ஒரு குருடமே சென்று நாம் பாடங்களை கற்க வேண்டும் வேண்டாம் அதனால வேண்டி நமக்கெல்லாம் யார் குருவாக நியமிக்கலாம் ஆமாம் குருவை யார் உண்டு செய்யலாம் ஆமாம் அப்படிங்கிற எண்ணத்துல நான் கேட்கிறேன் ஆமாம் நீங்க என்ன சொல்றீங்க என்ன நீ சொல்றது சரியான யோசனை தான் நம்மளுக்கு முந்தி பிறந்தார் அல்லவா ஆமாம் யாரு விநாயக பகவான் அவரை குருவாக நியமிக்கலாம் வாங்க போகலாம் அண்ணனாகிய வியாழ பகவானை ஆமாம் குருவாக நியமிக்க வேண்டும் சரிதான் அதனாலே அவருடைய இல்லற மார்க்கம் சென்று அண்ணனை குருவா உற்பனை செய்யுங்கிற வாடா போகலாம் என்று 30 முக்கோடி தேவர்களும் 48 ரிஷிமார்களும் அங்கே இருந்து அண்ணன் வியாழ பகவானுடைய அடியில்லாத அனைவர்களும்
இருக்கின்றார் ஆமாம் யார் அண்ணனாகிய வியாழ பகவானுடைய இல்லறத்தை தேடி ஆமாம் 30 தேவர் எல்லாம் ஆமாம் வியாழ பகவான் காலையிலே எழுந்தரித்து ஆமாம் சூரிய நமஸ்காரம் செய்து ஓம் சுக்லாவர்தனம் விஷ்ணும் சசிபதனம் சதுர்புஜம் பிரசன்னமனம் ஜாகேம் ஆமாம் அப்படின்னு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு இருக்கார் தம்பிமார்கள் எல்லாம் வந்தாங்களே என்ன செய்யறாங்க அண்ணே வணக்கம் வணக்கம் வணக்கண்ணா வணக்கம் அண்ணா வணக்கமா ஆமாண்ணா அடடா அட வணக்கண்ணா தம்பிங்களா அண்ணா வணக்கண்ணா வணக்கம் 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 வணக்கம்ண்ணா. வாங்க 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 வரணும் வரணும் ஒரு நாளும் நம்முடைய நிலத்தை தேடி வர மாட்டீங்களே ஆமா சைடு சாப்பிட்டு மாமா இன்னைய தினத்திலே இவ்வளவு கும்பலா வந்திருக்கிறீங்களே ஆமா சரி வந்தா யாராவது ஒரு ஆள் வருவீங்க ஆமா இல்ல 2 பேர் வருவீங்க சரிதான் இப்படி எல்லா தம்பிமார்களும் தேவரெல்லாம் ஒன்னா கூடி வந்திருக்கிறீங்களே ஆமா வந்தவா எண்ணம் என்னவோ ஓ தம்பிகளா ஓ தம்பிகளா ஓ தம்பிகளா ஓ தம்பிகளா வந்தவா எண்ணம் என்னவோ வந்தவாயானோ என்னவோ ஓ தம்பிகளா ஏ தம்பிகளா ஓ தம்பிகளா தம்பிகளா வந்தவாயானோ என்னவோ வந்தவா எண்ணம் என்ன வாயத்திருந்து சொல்லுவான் வந்தவாயானோ என்ன வாயத்திலிருந்து சொல்லும் வந்தவா எண்ணம் வாயத்திருந்து சொல்லுவான் வந்தவாயானோ என்ன வாயத்திலிருந்து சொல்லும் சொல்லுமே பதில் சொல்லுமே சொல்லுமே அது சொல்லுமே ஏன் என்ன சமாச்சாரம் என்ன என்ன சமாச்சாரம்னு கேக்குறீங்க ஆமா எங்களுக்கும் ஆமா 5-6 வயது ஆகின்றது இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே ஆமா ஒரு 4 எழுத்து கத்துக்கணும் கத்துக்கணும் ஓ அதுக்கு இங்கேயா வந்திருக்கிறீங்க எங்களுக்கு முந்தி பிறந்தாய் அல்லவா நீங்கள் ஆமா உங்களை குருவாக நியமிக்கலாம்னு வந்தோம் வந்தோம் ஏண்டா டேய் உங்க கூட தான் நானும் பிறந்தேன் ஆமா பிறந்த நீங்க வளரும் போது தான் நானும் வளர்ந்தேன் ஆமா என்ன மட்டும் வாத்தியாரா உண்டு செய்யணும்னு வந்திருக்கிறீங்களே ஒரு 6 மாசம் முன்ன பிறந்தல்ல ஆமா அதனால நீ ஒரு மூத்தவரு பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் புத்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்கும் ஆமா அதனாலதானே உங்களை தெரிய இருந்தது வீட்டுல பெரியவனுக்கு புத்தி அதிகமா இருக்குங்கிற இருக்கு இருக்கு எப்பயுமே உனக்கு தெரியுமா அவன் வீட்டு குடும்பத்துக்கு அப்படி சொல்லு சரி என்னதான் இருந்தாலும் ஆமா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியுது வாத்தியாருக்கு தெரியாது ஆமா அதனால நான் வாத்தியாரா இருக்கணும் எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல வேற யாராவது வாத்தியாரா வச்சுக்கீங்கப்பா என்ன எங்களுக்கு முந்தி பிறந்தாய் அல்லவா அட நீ 4 ஊர் சுத்தனவரு ஆமா ஒரு 4 எழுத்து உனக்கு தெரிஞ்சவரு தெரியும் 4 கடை தெரியும் வேப்பூர் பஸ் ஸ்டாண்டு விருதாலம் பஸ் ஸ்டாண்டு கண்டமூர்ச்சி பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா நான் தான் பிச்சை எடுக்கிறேன் கடை எதா இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் அப்புறம் 4 ஊர் சுத்துறவருன்னா என்னத்த கண்டேன் 4 ஊருக்கு போய் பழக்கமா ஆனா இருக்கு பழக்க வழக்கம் ஆமா ஆமா யார்கிட்ட எப்படி பேசணும் அன்பா பேசுவ பெண்கள் கிட்ட எப்படி பேசணும் ஆண்கள் கிட்ட எப்படி பேசணும் சண்டைக்காரங்கிட்ட எப்படி பேசணும் வட்டி கொடுக்கறவங்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் சரி நாங்க இருக்கிறோமே ஆமா தண்டடி தட்டடி ஐயோ அதனால ஆமா உன்னை குருவாக நியமித்து ஆமா உன்னால நாங்க 2 எழுத்து கத்துக்கலாம்னு வந்திருக்கோம் சரி அப்படி நான் வாத்தியாரா இருக்கிற மாதிரினா ஆமா பாம்பு பறக்குதுன்னு சொன்னாலும் பறக்குதுன்னு சொல்றோம் பறக்கிறோம் அது எப்படா பறக்குதுன்னு எழுத்து கேள்வி கேட்க கூடாது கேட்க மாட்டோங்க காக்கா கத்துதுன்னாலும் காக்கா கத்துனா கத்தலன்னு சொல்லக்கூடாது ஆமான்னு சொல்லணும் சரி நாய் கொலைக்குதுன்னு சொன்னாலும் ஆமா தான் சொல்லணும் ஏலே பாம்பு பேசுதுன்னாலும் ஆமா ஆமா தான் சொல்லணும் எகுத்து ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா ஆமா நான் பள்ளிக்கூடம் சொல்ல முட்டை என்ன நான் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டோம் சரி நீ உண்மையை சொன்னாலும் ஆமான்றோம் ஆமா நீ பொய்ய சொன்னாலும் ஆமான்றோம் அப்படி என்றா நீ பேசாத உட்கார்ந்திருந்தாலும் நாங்க ஆமாங்கிறோம் ஏலே வாதியாரா என்ன உற்பத்தி பண்ணிட்டீங்க ஆமா எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க என்ன ஒரு எலுமிச்சக்கனி அளவுக்கு ஆமா ஒரு தங்கத்தை தரணும் ஓ எலுமிச்சங்கனி எவ்வளவு வெயிட் சுமை இருக்குமோ அவ்வளவு தங்கம் அதற்கு தகுந்தாற் போல் பொண்ணுன்னு சொல்ல முடியாத தங்கத்தை குறுக்கானே தராங்க ஆமா ஆமா இன்னைக்கு பவுன் விற்கிற விலைக்கு எலுமிச்சங்கனினா கண்டிப்பா 2-3 லட்சம் ரூபாய்க்கு வரும் வரும் அவ்வளவுதான் வருமா? 60 ரூபா வந்துருது நாம உள்ள எல்லாம் மோல்டு வச்சு வச்சிருவானு சரி இருந்த போதும் சரிதான் ஆமா இதோ பாடங்களை சொல்லி தருகிறேன் என்பதாக ஆமா எப்பா தேவர்களா அண்ணான்னு சொல்லக்கூடாது ஏன்னா இதுக்கு மேல நான் வாத்தியார் ஆமா ஆமா ஐயா வாத்தியாரன்னு சொல்லணும் ஆமா ஐயா அண்ணா 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 நீ நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் சரி சரி வாத்தியார வாத்தியாரே வாத்தியார எப்பா தேவர்களா
அறியாமே ஆண்டெழும் பிள்ளை ஓம் தேவர்களா தேவ தேவர்களா அறியாமே ஆண்டெழும் பிள்ளை ஓம் தேவர்களா ஓம் தேவர்களா தேவ தேவர்களா ஐயா அறியாமன் எழும் பிள்ளை ஆக்கினையில் உள்ள பாடியுமே அறியாமன் எழும் பிள்ளை ஆக்கினையில் உள்ள பாடியும் அப்படியே எழுதி வந்துள்ள